அங்கே படிக்கும் பொழுதே வந்து இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை பெரிய ஒரு மனசில் வந்து ஒரு வித்தா வந்து அது விருட்சமாக மாறி எழுதி அங்கே இருக்கிற என்னோட கூட படித்த 2-3 பேரும் அதற்கு இங்கிலாந்து போய் படிக்கணும், நாமெல்லாம் அந்த சுதந்திர காலத்தில் எப்படி அவங்கெல்லாம் படித்தாங்களோ அந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்லாம் நினச்சோம். பட் இங்கிலாந்தில் வந்து பெரிய பணமெல்லாம் கிடையாது. அது வந்து பெருங்காயம் வச்ச பாண்டமாகி ரொம்ப நாள் ஆச்சு. சரிதானா? அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் மூலமாக எனக்கு நண்பர் ஜேபின்ட்டு ஒருத்தர் இருக்கார், திரையுலகத்தில் இருக்கிற நண்பர். அவர் படங்கள்லாம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்கார். சாதி சனம், காதல் எஃப்எம், இப்போ வந்து உலகம்மை. இந்த 3 படங்களும் எடுத்தவர். உங்களுக்கும் நண்பர்ன்ட்டு அறிகிறேன். அவர் மூலமாக எனக்கு லாயலா காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அந்த அம்மாவை தெரிய வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தப்பான கதவை தட்டுறீங்க, நீங்கள் தட்ட வேண்டிய கதவு அமெரிக்கா, அங்கே தான் நீங்கள் போகணும், அங்கே தான் உங்களுக்கு உதவி பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குன்ட்டு. ஸோ அப்போ வந்து மெட்ராஸ் கான்சுலேட்டில், யூஎஸ் கான்சுலேட்டில் வெள்ளிக்கிழமையானால் எல்லாரும் இந்த அமெரிக்க கனவுகளோட திரியிற இளைஞர்கள் எல்லாரும் சந்திப்போம். அன்றைக்கி என்ன ஆகும்னா, அன்றைக்கி மாலையில் வந்து ஏபிசி நியூஸில் பீட்டர் ஜென்னிங்ஸ், பெரிய நியூஸ் அனௌன்சர், அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது. அவர் வந்து ஏபிசி நியூஸ் திஸ் இஸ் பீட்டர் ஜென்னிங்ஸ் அப்படின்னு அறிவிப்பார். இந்த ஒரு 5 நாள் நடந்ததை அவங்க போட்டு காட்டுவாங்க. நாங்கள்லாம் வந்து வி வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு த யூஎஸ். அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு 100 மாணவர்கள் இந்த அமெரிக்க கனவுகளோடு இருக்கவங்க அதை போய் பார்த்துட்ருப்போம். சரின்ட்டு அப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன், அவங்களே ப்ரீ அப்ளிகேஷன் பேர், ஒரு ஏரோகிராம் ₹5. அந்த ஏரோகிராம் அங்கேருந்து வாங்கி ஒரு 50 யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் எழுதி அனுப்புகிறேன். எனக்கு வந்து உங்கள் ப்ராஸ்பெக்டஸ் அனுப்புங்கன்ட்டு. ஒவ்வொரு வாரமும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வரும். அதனுடைய மனமும் அதனுடைய அழகும் அந்த தாளினுடைய மகிமையும் கண்டிப்பாக இந்த ஊருக்கு நம்ம போயிடணும் அப்படின்ற எண்ணத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கோம்.